வணக்கம் கிச்சடி நேயர்களே. தமிழக அரசியலில் புதிய புயல் ஒன்று மையம் கொண்டுள்ளது. சோவின் துக்ளக் பத்திரிகை விழாவில் ரஜினி பேசிய பேச்சு மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அந்த விழாவில் தமிழகத்தில் அசாதாரணமான அரசியல் சூழ்நிலை நிலவுகிறது என்றும் அது தனக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தி உள்ளது என்றும் ரஜினிகாந்த் பேசியுள்ளார். இந்த பேச்சு தமிழக அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பையும் அதிமுக வட்டாரத்தில் சிறிய கலக்கத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. இதில் ரஜினி ரசிகர்கள் தரப்பு மிகுந்த மகிழ்ச்சியுடனும் இப்பொழுதே கட்சி கனவில் மிதப்பதாகவும் தெரிகிறது. மேலும் இது சம்பந்தமாக ரஜினிக்கு நெருக்கமானவர்களாக இருக்கும் ப. சிதம்பரம், துக்ளக் ஆசிரியர் மற்றும் ஆடிட்டர் குருமூர்த்தி, நக்கீரன் கோபால் போன்றோருடன் கலந்து ஆலோசித்து உள்ளார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். மேலும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாகவும் அறிக்கையையும் வெளியிட்டு உள்ளார். ஸ்டாலின் திமுக செயல் தலைவர் பொறுப்பை ஏற்றவுடன் ரஜினி வாழ்த்து சொல்லி உள்ளார். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளர் பதவி ஏற்றவுடன் எதுவும் சொல்லாமல் இருப்பது அவருக்கு இருக்கும் அதிருப்தியை காட்டுகிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரஜினிகாந்தை பிஜேபியின் தமிழகத்தின் முகமாக்க பிஜேபியினரும் முயன்று வருகிறார்கள். இதனால்தான் நிதின் கட்கரி ரஜினியை சந்தித்து பேசியிருப்பதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைகிறது. இன்னும் ஒரு சில நாட்களிலோ அல்லது இந்த மாதத்திற்கு இறுதியிலோ ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவது ஏறக்குறைய உறுதியாகிவிட்ட நிலையில் சொந்த கட்சி மூலமாக வருவாரா இல்லை வேற்று கட்சியின் முகமாக வருவாரா என்பதை காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.